ஹலோ, இன்று உங்களுடன் ஒரு நிமிடம். மோசேயை ஆண்டவர் பார்வோனுடைய அரண்மனைக்குள்ளாகவே கொண்டு சென்றதை பற்றி வாசித்தோம், தெரிந்து கொண்டோம். ஆனால் ஏன் கொண்டு போகிறார் என்கிறத யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்திலே பதில் தருகிறார். மோசே சகல ஞானத்திலும் சகல சாஸ்திரங்களிலும் சகல வித்தைகளிலும் அவர் கை தேர்ந்தவராக உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தை தெரிந்து கொண்டு அனுப்புகிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் உருவாக்கும் போது பல இடங்களுக்கு அனுப்புவார், பல காரியங்களை கற்றுக்கொள்ள செய்வார். அநேக நேரங்களில் நம்ம என்ன நினைப்போம்னா, இதையே இங்கே வச்சிருக்கிறாரு, இதையே ஆண்டவர் எனக்கு இப்படி செய்கிறாரு, இதையே எனக்கு இப்படி செய்கிறாருன்னு அநேக நேரங்களில் நொந்து கொள்வோம். ஆனால் உண்மையிலே நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் யாரையும் எங்கேயும் அனுப்புறதில்லை. இங்கே பார்வோனுடைய அரண்மனைக்கு அனுப்பப்பட்ட மோசேயை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. என்ன நோக்கம் தெரியுமா? இஸ்ரவேலை மீட்கும் ஒரு பெரிய தலைவனாக அவனை உருவாக்க வேண்டும். அவனை உருவாக்குவதற்காகத்தான் அங்கே கொண்டு போகிறார். உங்களை என்னையும் சில இடங்களில் ஆண்டவர் வைக்கும்போது நமக்கு புரியாது. ஆனால் அங்கே இருந்து ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார் என்பதை அறிந்து கொள்வோன்னு சொன்னால் எவ்வளோ உற்சாகப்படலாம் நம்ம.